கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. இந்த துதி ஜெயம் உண்டு என்ற இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை தொழுது கொள்ள போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து அவரை உயர்த்துவோமா? அதற்கு முன்பதாக பைபிளில் சங்கீதத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நம்மளுடைய கூடாரத்தில் தேவனுடைய வலது கரம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கூடாரத்தில் அவருடைய துதிகள் எப்பொழுதும் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் நிறையா டிவியில் என்ன வேணால் பார்க்கலாம், இல்லை ஃபோனில் என்ன வேணால் செய்யலாம். பட் அதை தவிர்த்து தேவனுடைய வலது கரம் நம்ம கூடாரத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தினந்தோறும் வீட்டில் துதி ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும், ஆரவார சத்தம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீதிமான்களுடைய கூடாரத்தின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னா அது கம்பல்சரி, அது உண்டு, அது கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கு நம்ம தேவனுக்கு அந்த ரட்சிப்பின் சத்தத்தோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் உண்டுணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு அது என்றைக்கும் பலிக்கும், அது வீணாகாது, அது ஒன்றும் தரையில போடாது. அல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். இருந்த வண்ணமாய் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இருக்கிற இடத்துல இருந்த வண்ணமாய் வாய்களை திறந்து ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் உந்தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். நீங்க சொல்றீங்களா? ஆடல் பாடல் சத்தம் உந்தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இப்படியாக இருக்கிறது. நம்ம குறியிட மாட்டோம், குன்றியிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு, அவருடைய வார்த்தை நம்ம மத்தியில் இருக்கும்போது, நம்ம கூட இருக்கும்போது நம்ம குறுகிடவும் மாட்டோம், குன்றியிடவும் மாட்டோம். ஓ மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாட சத்தம் உந்தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாருக்கும் தெரிந்த பாடலாம், இயேசுவை போல் அழகுள்ளோம். இயேசுவை போல்
போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கைதான், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட, ஓ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. இறந்த வண்ணமாய் நீங்க சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. சம்பூர அழகுள்ளவரே எந்தன் வாழ்க்கைதானில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எத்தனை பேரால சொல்ல முடியும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ என் உள்ளம் நன்றியால் நிறைந்து ஈடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. எந்த உள்ளம் நன்றியால் நிறைந்து ஈடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். வாஞ்சாய் கேட்போமா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்னொரு விசை கேட்போமா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான், ஓ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மனிதர்கள் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், உறவினர்கள் மாறலாம், நம்ம நம்பினர்கள் மாறலாம், ஆனா மாறாத ஒரு தெய்வம் இயேசு ஒருவர். இயேசுவின் மகன் பிதே, அதனால மறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. எல்லாம் சொல்லுமா, இயேசுவின் மகன் பிதே, அதனால மறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாறிடாய மானேஸ்வரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பீதே.
மாறிடாய் மானேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதனால மறியலாகுவோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நீங்க சொல்லுங்க, இயேசுவின் மகா அன்பிதே, அதனால மறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் இணை ஏதும் வேறில்லையே. கடைசி சொல்லுமா, இயேசுவின் மகா அன்பிதே, அதனால மறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையில். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க என் நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனை நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாய் ஆராதிக்க போகிறோம். இந்த பாடல் எல்லாம் பழைய கீர்த்தனை பாடல்கள், இதெல்லாம் 2ஆம் வருகையை குறிக்கிறது. நம்ம எல்லாரும் விரும்புகிறோம்ல, இயேசுப்பா நீங்க சீக்கிரமா வாங்க, இயேசுவே நீங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரமாய் நாங்கள் உங்க கூட இருக்கணும் ஆண்டவரே, புரிதமாய் வாங்க, இன்னும் தாமதியாதீங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்ததுலேருந்து அழிவு தான் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய அழிவு தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இந்த ஆண்டை கடக்க போகிறோம்னு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல. ஆண்டவரே எப்படி இந்த மாதத்தை நாங்கள் கடக்க போகிறோம், இந்த ஆண்டை எப்படி கடக்க போகிறோம், இந்த கடன் பிரச்சனைலேருந்து எப்படி மாற போகிறோம் ஆண்டவரே, இந்த நோயிலேருந்து எப்படி வரப்போகிறோம் ஆண்டவரே, இந்த பிசாசின் பிடியிலிருந்து நாங்கள் எப்படி வரப்போகிறோம் இருக்கோம்ல. அதற்கு ஒரே ஒரு தீர்வு தான், இயேசுவை நோக்கி கதறுங்க, இயேசுவை நோக்கி கெஞ்சுங்க, இயேசுவே என்னோடு இருங்க, என்னோடு வாங்க, உடைய கிருபை தினந்தோறும் புதியது சொன்னீரே ஆண்டவரே, ஒரு புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்க, புதிய கிருபையால் என்னை நிரப்புங்க. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், கிருபை என்பது நம்ம பார்க்கிற காண்கிற விஷயத்துல மட்டும் நம்மளை காப்பாற்றல, நம்ம காணாத விஷயத்துல கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது என்பது. அல்லேலூயா, அதுதான் உண்மைங்க. நம்ம பார்க்கிற காரியத்துல மட்டும் நம்ம பார்க்கிற ஆபத்துல இருந்து மட்டும் நம்மளை காப்பாற்றல அந்த கிருபை, நம்ம காணாத எத்தனையோ காரியத்துல இருந்து, எத்தனையோ பள்ளத்துல இருந்து, எத்தனையோ நாசமோசத்திலிருந்து, எத்தனையோ சாபத்துல இருந்து, எத்தனையோ சாத்தான் பிடியிலிருந்து அந்த கிருபை நம்மளை தினந்தோறும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நம்மளுக்கு தெரிந்த பாடல் தான், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
பாடுவாய். இது தெரிந்த பாடல் தான். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து பாட போகிறோம். மரணமும் ஜீவனும் நாமின் அதிகாரத்தில் தேவன் வைத்துள்ளார். வாய்களை திறந்து இதை பாட பாட கிருபையால தேவன் நம்மளை நிரப்புவார். கட்டுகள் அறுபடும், நோய்கள் சுகமாகும், பேய்கள் நம்மளை விட்டு போகும். ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், வாய்களை திறந்து தேவனை நோக்கி ஆராதித்தோம் என்றால் மரணமும் ஜீவனும் தேவன் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை நம்மளை பட்சிக்க வந்தோம். பக்தனாம் தாவீதின் தேவன் நம்மோடு இருக்கும்போது எதை குறித்து பயப்பட வேணாம், எதை குறித்து அஞ்ச வேணாம். இயேசு நம்மோடு இருக்கும்போது, அவர் கிருபை நம் மீது இருக்கும்போது, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இன்னொரு விசை சொல்லுங்க, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திருப்பி சொல்லுவோமா? முன் சென்றாரே. வரக்கூடிய மாதம் முழுவதும், வரக்கூடிய ஆண்டு முழுவதும் தேவன் நம்மளுக்கு முன்பாக சென்று உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். இந்த புரோகிராமோட பேரே அதுதான், துதி ஜெயம் உண்டு, ஜெயம் நிச்சயம். நம்ம துதிக்க துதிக்க இந்த புரோகிராம் முடிகிறதுக்குள்ளே தேவன் ஒரு ஜெயத்தை கட்டளிடுவார். இயேசு நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்க துதிக்க துதிக்க தேவன் ஜெயத்தை இப்பொழுதே கட்டளிடுவார். சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரியினில் அவர் என் பாதையில் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு தேவன் ஒளியா இருந்து அதன் மத்தியில் நடத்துவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பரப்புக்கும் அம்புக்கும் எல்லாத்திலும் அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. இதுவரையும் நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். இதுவரையும் நம்மளை செங்கடல்ல இருந்து பாதுகாத்தார், யோர்தான்ல இருந்து பாதுகாத்தார், அக்கினி சூளையில இருந்து பாதுகாத்த தேவன் இனியும் நடத்துவார். 2024 ஆண்டு வரைக்கும் நடத்தின தேவன் 2025ஆம் ஆண்டு தேவன் ஜெயத்தை கட்டளிடுவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே வெல்லம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனே ஆவியை அளித்தே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை அவரை உயர்த்துவோமா பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வாய்களை திறந்து பாதுகாத்தாரே இம்மட்டும் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ நித்திய தேவனா சத்திய பரந்தாம் அவர் நித்தமும் நம்முடன் இருப்பதால் இந்த பாடலாம் நம்ம வாய்களை திறந்து பாட அவருடைய துதியால நம்ம நிரம்ப பாட நம்மை விட்டு நோய்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிருங்க அதை குறித்து கவலைப்பட வேணாம் நம்ம இருதயத்தில் இருக்க துக்கம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் உங்க இருதயத்தில் துதி நிரம்ப துக்கத்துக்கு எங்க இடம் இருக்கு கவலைக்கு எங்க இடம் இருக்கு அதனால வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ள இன்னொரு விஷயம் அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான் பைபிள்ல ஒரு குள்ள இருக்கான் யாராவது சொல்ல முடியுமா யார் அது சகேயோ அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அவன் வரி வசூலிப்பு மிகப்பெரிய பணக்காரன் அவன்கிட்ட ஆஸ்தி இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனா அவனுக்கு அந்த ஊர்ல சரியான மதிப்பு மரியாதை கிடையாது ஏன்னா ஜனங்க ஏன் அவனே வாயால சொல்றான் ஆண்டவரே நான் எத்தனை பேர்கிட்ட அநியாயமாய் வாங்கியிருந்தா அதனால தனியாய் தரேன் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு சுத்தி இருக்கவங்களும் தெரிந்திருக்கு சரியான சாட்சி இல்லாத எவ்வளவுதான் காசு இருந்தாலும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் சரியான ஒரு பெயர் இல்லாத ஒரு மனிதன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படின்னா எல்லாம் இருக்குங்க, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு, டெய்லி தேவன் ஆகாரத்தை தருகிறார், எல்லாம் தந்து நடத்துறாருங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க எங்களை பார்க்கறது ஒரு மாதிரி அருவருப்பா பார்க்கறாங்க. சுத்தி இருக்கவங்க எங்களை ஒரு மாதிரி வேதனை மூட்டுறாங்க. என் கூட இருக்கவங்களே எங்களுக்கு குழி பறிக்கிறாங்க. இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கீங்களா? அங்கதான் தேவன் வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்து அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, சகேயுவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எப்பொழுது சகேயு வீட்டில் தேவன் இயேசு கிறிஸ்து ஏறிட்டாரோ அப்பொழுதே எல்லா காரியமும் மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல இன்னும் எதுவுமே மாறலைங்க. நான் இவ்வளவு நாள் இதுதான் செய்யறேன், இவ்வளவு நாள் இப்படிதான் கும்புறேனே, நான் தினந்தோறும் ஆலயத்துக்கு போறேனே, எல்லா மீட்டிங் அட்டன் பண்றேனே, எல்லா ஸ்பெஷல் மீட்டிங்கு போறேனே, எனக்கு இன்னும் எதுவும் மாறலனா நான் கண்டிப்பா சொல்றேன் தேவன் நம்ம வீட்டுல குறைவா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுல குறைவா இருக்கிறார். இன்றைக்கு அதை மாற்றி நம் வாய்களை திறந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு வாங்க,
நீர் வந்த வீட்டில் சந்தோஷம் ஆண்டவரே, நீர் வந்த வீட்டில் சமாதானம். எப்படி சகைய வீட்டுக்கு நீங்க போய் அந்த காரியத்தை அப்படியே தலைகீழ மாத்தினீங்களோ, இன்றைக்கு எங்க குடும்பத்துல இந்த காணொளி பார்க்கும் போது எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க குடும்பத்துல வாங்க. எல்லா காரியத்தை தலைகீழ மாற்றி போடுங்க ஐயா. எத்தனை பேர் எங்களை தலைகீழா ரொம்ப தலைக்குறைவா பார்த்தாங்களோ, எத்தனை பேர் எங்களை கேவலமாக நடத்தினார்களோ, அவர்கள் முன்பாக எங்களை தலையை நிமிர்த்துங்க ஐயா. எங்களை தலையை நிமிர்த்துங்க. எல்லாரும் கேட்போமா? எங்களுடைய தலையை நிமிர்த்துங்க ஐயா, எங்களுடைய தலையை நிமிர்த்துங்க ஐயா. அல்லேலூயா. ஓ சத்துரு சேனை தொடர்ந்து சூழல் பக்தனாம் தாவீது தேவன் நாமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழல் பக்தனாம் தாவீது தேவன் நாமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும். விசுவாசத்தோடு நீங்க மட்டும் சொல்ல போறீங்க, என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை விசுவாசம், எந்த அவிசுவாச சாத்தான் கொண்டு வந்தாலும் நான் என்னுடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும் போது என் இயேசு ஒருவர் கடைசி நாட்கள் என்னை தேடி வந்து சொல்வார், என் மகன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கும் காணேன். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நம்ம பெற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும். எல்லாம் சொல்வோமா? ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை விசுவாசத்தோடு சொல்ல போகிறீங்க. நமக்கு குறித்ததை தேவன் இந்த ஆண்டு நிறைவேற்றி முடிப்பார். யாரும் எதை குறித்து கவலைப்படாதீங்க. எப்படி நடக்க போதோ, இது எப்படி நடக்க போதோ நினைக்கிறீங்களா? வாய்களை திறந்து சொல்ல போகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மால். விசுவாசத்தோடு எல்லா
பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாண்டி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாண்டி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ எந்த உயிருள்ள நாட்களெல்லாம், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை நான் எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை நான் எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாம் சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. எத்தனை பேரால் இதை சொல்ல முடியும்? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. எத்தனையோ இழப்புகளை நீங்க சந்தித்திருக்கலாம், எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருக்கலாம். ஆவியானவர் சொல்ல சொன்னனால சொல்றேன், இழப்புகளை சந்தித்த நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை, நீ உன்னை அழைத்திருக்கேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய ஜனம், நீ அதுல உறுதியாயிரு, நீ அதுல உறுதியாயிரு. நாள் ஒன்று வரும், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன் இருதயத்தில் இருக்க காயங்களை ஆற்றுவேன், உன் இருதயத்தில் இருக்க காயங்களை ஆற்றுவேன். யார் உன்னை மிதித்தாரோ, என்னென்ன காரியத்தினால நீ வெட்கப்பட்டு போனியோ, தேவன் அதே இடத்துல உன் தலையை நிமிர்த்துவார், உயர்த்துவார். விசுவாசத்துல நிலைத்திருங்க. எது நடந்தாலும் சரி, எந்த இழப்பு வந்தாலும் சரி, எந்த பிரிவினை வந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று செய்யுங்க, தேவன் மீது இருக்க விசுவாசத்தில் நிலைத்திருங்க. எல்லாரும் சொல்ல போகிறோம், இருந்த இடத்துல கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதி. நீங்க சொல்லுங்க, என் நாட்கள். சொல்லுங்க சொல்லுங்க, வாயில திறந்து. ஆராதி
துதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலி. நீங்க பாடுற பாட்டுல ஒரு விசுவாசம், ஒரு வைராகியம் தெரியும். சாத்தாத பாட்டு வெக்கப்பட்டு போகணும். இவன் கிட்ட நம்ம போகப்பட முடியாது. இவங்களுக்குள்ள இருக்க இந்த விசுவாசம், இந்த வைராகியம், உங்களுக்குள்ள இருக்க இந்த விசுவாசமும் வைராகியமும் தேவனை எழுந்து நிற்க பண்ண வேண்டும். அவர் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கும் காணேன். இப்படிப்பட்ட ஒரு வைராகியத்தை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், யோபுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சுங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்தான். ஆனா தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தை அவன் இழக்கல. எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுமா, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. ஒன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மாலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மாலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாம் சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள்
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எல்லாம் இறந்த வண்ணமாய் கண்களை மூடி தேவையை நோக்கி பார்த்து கேட்க போகிறோம். நிறைவான ஆவியானவரே, எங்க வீட்டுக்கு வாருங்க ஐயா. சகை வீட்டுக்கு சென்ற அதே இயேசு கிறிஸ்துவே எங்க வீட்டுக்கு வாருங்க ஐயா. இன்றைக்கு நீர் வந்த வீட்டில் ரட்சிப்பு வரும், நீர் வந்த வீட்டில் சமாதானம் வரும், நீர் இருக்கிற வீட்டில் சந்தோஷம் வரும். எங்க வீட்டுல சமாதானம் இல்ல ஆண்டவரே, சந்தோஷம் இல்ல, பலவீனரா இருக்கிறோம் ஆண்டவரே, கடன் தொல்லையோடு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க வந்து சூழ்நிலையை மாற்றி போடுங்க ஐயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. இறந்த வண்ணமா அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. அப்படியே கண்களை மூடி இறந்த வண்ணமாய் ஒரு விஷயம் கண்களை மூடுங்க. நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் இருக்கு. ஆண்டவரே இயேசுவே, நீர் வந்த வீட்டில் ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆண்டவரே இருக்கின்றதே உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்படி சகை வீட்டுக்கு நீங்க வந்த உடனேயும் எல்லா காரியமும் தலைகீழாய் மாறி ஜெயத்தை கொடுத்தீரோ, அதுபோல இந்த காணொலி அவங்க பார்த்து முடிக்கும் போது இயேசுவே உம்மை நோக்கி கதறினார்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி கெஞ்சினாங்க ஆண்டவரே. துதி ஜெயம் கொடுக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி, துதித்தால் ஜெயம் கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் துதித்து முடித்திருக்கிறோம் ஆண்டவரே. தினந்தோறும் இன்னும் அதிகமாய் துதிக்கக்கூடிய பலனை தாருங்க ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொருத்தரோட வீட்டில் ஆண்டவரே நீ இறங்கி வாரும் ஐயா. அவருடைய சூழ்நிலையை மாற்றி போடுங்க. தரித்திரமாய் இருக்கிற குடும்பத்தில் செல்வத்தை அருளுங்க ஆண்டவரே. சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிற குடும்பத்தை நிம்மதியும் சந்தோஷத்தாலே நிரப்புங்க ஆண்டவரே. சோர்வடைந்திருக்கு போய் இருக்கிற குழப்ப நிலைமையில் இருந்திருக்கிற ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிறவர்களுடைய கரத்தினால் ஒப்படைக்கிறேன். இன்றைக்கே அதை எடுத்து போட்டு இயேசுவின் நாமத்தினால நீர் அவர்களோடு இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துங்க ஐயா.
அவர்களோடு இருங்க ஐயா, அவர்களோடு இருங்க. நீர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, கொடுத்த அத்தனை வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் இந்த காணொலியை பார்த்தவங்க எல்லாருக்கும் கர்த்தருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். ஒரு ஊழியக்காரனா, ஒரு அபிஷேகப்பட்டவனாக சொல்லுகிறேன், இயேசு நாமத்தினாலே இந்த காணொலியை நீங்க பார்த்த அனைவருக்கும் தேவன் அவங்க உங்க வீட்டில் வந்து தங்க போகிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? விசுவாசித்த ஆண்டவர் எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்ல போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இம்மானுவேல் டிவிக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கும் நான் நன்றி செலுத்து உங்களை எல்லாரும் இன்னொரு காணொலியில் காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Thank you.